30 வருஷங்களா இருந்திருக்கு. தண்ணியிலே கிடந்திருக்கு. கனமா இருக்கு. பறவைகளும் வர ஆரம்பிக்குது. நீங்க வலது பக்கமா வாங்க, இடது பக்கமா போலாம். பார்த்தேன். 30 வருஷம் பழைய துரு பிடிச்ச ஆணி குத்திடுச்சு. இந்த ராப் பார்த்தா பிரிஞ்சு விழுது. ஒவ்வொரு தடவையும் ஈஜைய என்ன பண்றான்னு பார்க்க பின்னால திரும்பினா இன்னும் நிறைய பீசஸ் ராப்ல இருந்து பிரிஞ்சு பின்னால விழுந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இன்னும் எவ்வளவு பீசஸ் பிரியாம இருக்குன்னு எனக்கு தெரியல. என்ன அதான் அந்த பக்கம் தண்ணியில ஏதோ இருக்கிறத நான் பார்த்தேன். நிஜமா சொல்றீங்க? புஷை தாண்டி பாருங்க, கல்லிப்பூ தெரியுது. இந்த மக்காவும் தண்ணியில இருக்கு. அதுக்கு கருப்பு கலப்பு பிடிக்காம இருக்கணும். நான் கொஞ்சம் கூட அசையாம இருக்க ட்ரை பண்றேன். ஈஜையும் நானும் அந்த உடம்ப கொஞ்சம் அசைச்சா கூட ராப்ல இருந்து இன்னொரு பீஸ் பிரிஞ்சு போயிடுது. அப்புறம் அவ்வளவுதான். ஆளுகளுக்கும் பாம்பு இருக்கிற இந்த தண்ணியில நாங்க விழுந்துருவோம். அந்த மாதிரி நிலைமையில மாட்டிக்க கூடாது. நாம இந்த ஸ்பாட்ல இருந்து வெளியில போயிடணும். அதை பாருங்க, அது என்னன்னு எனக்கு தெரியல. நிச்சயமா ஓபன் ஆகுது. இந்த பட்டாணி சூப்பை விட அது கிளியரா இருக்கு. வாங்க வேகமா போகலாம். இந்த கிணறு எண்ட்ல ஒரு பெரிய ஏரி மாதிரி இருக்கு. அது ஏரியா இருக்கலாம் இல்ல நதியா இருக்கலாம். எப்படி இருந்தாலும் ரெண்டுமே ரொம்ப எக்ஸலன்ட் டைம். கிட்டத்தட்ட வந்துட்டோம். வெளியே போயிடலாம். தென் அங்க ஒரு நீர் வரலாம். எந்த ஒரு கிடைக்கிற ஒவ்வொரு ரிசோர்ஸும் ரொம்ப வேல்யூபிளா இருக்கும். ஓகே, இந்த ஸ்வாப்பை விட்டு போயிட்டோம். கொஞ்சம் இமேஜினேஷனாலையும் மாத்தி யோசிச்சதாலையும் ஸ்வாப்ல இருந்த குப்பையை கூட யூஸ்ஃபுல்லான சர்வைவல் டூலா மாத்த முடிச்சது. நீங்க பாருங்க, எது உங்களுக்கு கொள்ளடிக்கோ அது உங்களை ஸ்ட்ராங்கா மாத்தும். மறந்துடாதீங்க. தேங்க்யூ, உங்களை பார்த்ததுல சந்தோஷம். அமெரிக்கன் பிரசிடென்ட் கூட அதுக்கு விதி விலக்கு இல்ல. இந்த சீசன் ஒரு புது குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் என் கூட வர போறாங்க. ரொம்ப ரிமோட்டான சில பிளேசஸ்க்கு நாங்க போக போறோம். என் உடம்பெல்லாம் அப்படியே நடுங்குது. சில எக்ஸ்ட்ரீம் அட்வென்ச்சர்ஸ் செய்ய போறோம். என்னால முடியும். இது நான் நினைச்ச மாதிரி இல்ல. எலிபென்ட் இதுல இருந்து எடுக்கணும். என்ன நம்பி யாரும் எங்கேயும் என் கூட வரக்கூடாதுன்னு இனிமேலும் சொல்லக்கூடாது. இன்னைக்கு சிங்கிள் ஆக்டர் நிக் ஜோனஸ். This is amazing. மலையில ஏற போறாங்க. கண்டிப்பா இதெல்லாம் நிக் அமெரிக்கர்கள் மனசுல எல்லாம் ஆழமா பதிஞ்ச இன்டர்நேஷனல் பாப் சென்சேஷனான ஜோனஸ் பிரதர்ஸ் குரூப்ல ஒருத்தர். தனியா புரிஞ்சதுக்கு அப்புறம் சோலோ பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. இவரோட லேட்டஸ்ட் மியூசிக் ஆல்பம் சக்க போடு போடுது. இவரோட லேட்டஸ்ட் ஆல்பம் பேரு லாஸ்ட் இயர் வாஸ் காம்ப்ளிகேட்டட். கேட்காதீங்க. இது வரைக்கும் உலகம் பார்க்காத நிக் ஜோனாஸோட இன்னொரு பாட்டு இந்த அட்வென்ச்சர் ரிவீல் பண்ண போகுது. எவ்வளவு கிரேசியா எதுவும் செஞ்சதில்ல. பனியில உரைய வேண்டி இருக்கும். பனி செடிக்குள்ள சிக்கணும்னா சாண்ட்விச் ஆயிடுவேன். சாப்பாடு அருவருப்பா இருக்கும். கிடைக்கிறது தான் சாப்பிடணும். ஜவ்வு ஜவ்வுன்னு இருக்கு. ஈரத்துல நனைய வேண்டி இருக்கும். நிக் ஜோனாஸ் உங்களுக்கு தெரியும் நினைச்சீங்கன்னா என்ன விட ஆகட்டும். இன்னைக்கு பாருங்க,
Running wild.